மனிதன் தன்னை உணர்வதற்கான உன்னத முறை. ஏற்கனவே சொன்னது போல் ஜோதிடம் அன்றி வேறு எதாலும் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு மனிதனின் நோக்கம் படத்தில் காண்பிப்பது போல் தன் உடம்பில் உள்ள ஆதாரங்களை உணர்ந்து இயக்கி மேன்மை நிலையை, மனித நிலையை தெய்வீக நிலைக்கு உயர்த்தி தானும் வளம் பெற்று இந்த மனித குலம் வாழ்வாங்கு வாழ தன்னால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்பது வள்ளலார். மனித குல மேம்பாட்டிற்காக மனித உடலில் உள்ள உயிரின் நிலையை, அரூப நிலையை, உயிர் சக்தியை ஜோதி சொரூபமாக உருவகப்படுத்தி அந்த ஜோதியையே வழிபட்டால் அனைத்து வளமும் கிடைக்கும் என்ற ஒப்பற்ற உன்னத நெறியை நமக்கு வழங்கிய வள்ளலார் மகான் அவரை வணங்குவோம். எனது தந்தையார் திரு எஸ் ராஜகோபால் அவர்களையும் வணங்கி நமது வகுப்பை தொடங்குவோம். நமது காலத்திலே நம்மோடு வாழ்ந்து ஜோதிடத்திற்காக பெரும் சேவையாற்றிய ஒரு சில பெரியோரை வணங்கி அவர்களது ஆசியை பெற்று நமது பாடத்தை தொடங்குவோம். அவர்களிலே முதன்மையானவர் திரு பி.வி. ராமன் அவர்கள். பெங்களூர் வெங்கடராமன் என்பதன் சுருக்கம் பி.வி. ராமன். சிறு வயதிலேயே ஜோதிடத்தின் மீது கொண்ட ஆர்வத்தினாலே ஒரு பத்திரிகையை தொடங்கி உலக அளவிலே இந்திய ஜோதிடத்தை புகழ்பெறச் செய்தவர் பி.வி. ராமன் அவர்களை வணங்கி அவரது ஆசியை பெறுவோம். அடுத்தபடியாக ராகவாச்சாரி. இவர்களுடைய சேவை மிக மிக போற்றுதலுக்குரியது. அதாவது சந்திரன் ஒவ்வொரு புத்தியாக மாறி செல்வது போல லக்னத்தையும் மற்ற 12 வீடுகளையும் பிரித்து பார்த்தால் என்ன என்ற ஒரு அருமையான ஒரு சிந்தனையை கூறிய ஜோதிட ஆசான் என்.வி. ராகவாச்சாரி, மீனா 2 என்று அழைக்கப்படுபவர். இவருடைய மகன் இன்றைக்கும் ஒரு பிரபலிய ஜோதிடராக ஹைதராபாத் நகரில் இருக்கின்றார். அவரையும் வணங்கி மகிழ்வோம். அடுத்தபடியாக திரு P.S. ஐயர் அவர்கள். கேரளாவிலே பிரபலியமடைந்து தமிழ்நாட்டிலே ஈரோடு நகரிலே சில காலம் இருந்து அதன்பின் மதுரையிலே இருந்து தனக்கென பல சீடர்களை உருவாக்கி இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சேர்ந்து கடந்த 25-30 வருடமாக அவரது நினைவு நாளை போற்றி கொண்டாடும் அளவிற்கு ஜோதிட சேவையாற்றிய P.S. ஐயர் அவர்கள். அவரையும் வணங்கி மகிழ்வோம். ஒவ்வொருவரை பற்றியும் பேசுவதென்றால் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது தேவைப்படும். அது எதிர்காலத்திலே நாம் நன்கு தேர்ச்சி பெற்ற பின்னாலே அதையும் நாம் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றோம். இப்போதைக்கு ஒரு சில வரிகளில் ஒவ்வொரு பற்றியும் முடித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக KSK என்று அன்புடன் போற்றப்படும் KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். முதலிலே சொன்னது போல எப்படி சந்திரன் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திலே நுழையும் பொழுது அந்த தசையின் பெயரிலேயே தசை வருடம் தொடங்குகிறதோ, சிறிது நேரம் ஆனவுடன் அந்த தசையில் உள்ள ஒவ்வொரு புத்தியாக சந்திரனை கூறுகிறோமோ, அதுபோல லக்னத்தையும் பிரித்து கூறும் ஒரு முயற்சியை ராகவாச்சார் செய்தார் கூறினேன். உதாரணமாக இப்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் நுழைந்துள்ளார் என்றால் கேது தசை தொடங்கியுள்ளது என்போம். கேது தசையிலே கேது புத்தியில் சந்திரன் இருக்கிறார் என்று சொல்வோம். சிறிது நேரம் கழித்து அந்த கேது புத்தியில் இருந்த சந்திரன் சுக்கிரன் புத்தியில் செல்கிறார். அதாவது கேது திசையிலே சுக்கிரன் புத்தியில் செல்கிறார்.
இன்னும் சிறிது நேரம் கழித்து கேது திசையிலே சூரிய புத்தியில் செல்வார், அதன் பின் சந்திர புத்தியில் செல்வார், செவ்வாய் புத்தியில் செல்வார் என்று சொல்கிறோமோ, அதே போல லக்னத்தையும் செய்து பார்த்தால் என்ன என்ற ஒரு அருமையான சிந்தனை சற்று முன் கூறிய ராகவாச்சாரியார் அவர்களுக்கு உண்டானது. அதை மிக தெளிவாக மிகச் சிறப்பாக மேம்படுத்தியவர்கள் குறிப்பிடத்தக்கவர் KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். KSK என்று போற்றப்படுபவர். இவருடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அடுத்தபடியாக திரு வைகரி ராமமூர்த்தி. ஒரு ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் முக்கியமா அல்லது 12 வீடுகள் முக்கியமா என்ற ஒரு பணிப்போர் KP அஸ்ட்ராலஜி என்ற ஒரு மாத பத்திரிகை KS கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் மகன் சுப்பிரமணியம் அவர்கள் மூலியமாக மிகச் சிறப்பாக நடைபெற்று வந்த காலத்தில் 12 பாவங்கள் தான் முக்கியம் என்று வைகரி ராமமூர்த்தி கூற, சுப்பிரமணியம் என்பவர் அப்படி கிடையாது, 9 கிரகங்களும் அந்த 9 கிரகங்கள் இருக்கக்கூடிய புத்திநாதர்களுமே முக்கியம் என்று கூறி ஒரு அருமையான ஒரு கருத்து விவாதம் அந்த காலத்து KP அஸ்ட்ராலஜியிலே நடக்கும். அவ்வாறு கூறி வரும் பொழுது வைகரி ராமமூர்த்தி அவர்களின் கருத்து மிகச் செறிவாக இருக்கும். அந்த வகையிலே திரு வைகரி ராமமூர்த்தி அவர்களின் சேவையும் போற்றுதல் கூறியது. அடுத்தபடியாக திலக் பாஸ்கர், மதுரையைச் சேர்ந்த நண்பர், KP அஸ்ட்ராலஜியில் இருந்து பல மடங்கு சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு சென்ற ஒரு நண்பர். 2 பேருக்கும் ஒரே காலத்தில் சம கருத்து ஏற்பட்டது ஆச்சரியமா இருக்கும். அவரும் அதை மேம்படுத்திக்கிட்டே போனார், நானும் ஒரு பக்கம் மேம்படுத்திக்கிட்டே போனேன். அவரையும் வாழ்த்தி இன்னும் அவர் மென்மேலும் பல சிறப்புகள் பெறணும் வாழ்த்துறேன். இன்னும் கூட பல நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன நண்பர் பெரியவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மூலம்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் எல்லாத்துக்கும் அந்த ஒரு முறைக்கு ஆணிவேராக இருந்து மேலே வந்தவங்க.